எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஒரு அடிப்படை தெளிவு நமக்கு இருக்கணும். பல விதங்கள்லையும் இந்த தெளிவு நமக்கு உதவிகரமா இருக்கக்கூடியது. பொதுவா ஆன்மீக வாழ்க்கையில தியான வழிமுறைகளை நாம் இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா நம்ம பேணிக்க வேண்டிய ஒரு டாபிக். அதுல கேஸ்ட்ரைட்டிஸ் பத்தின ஒரு கிளாரிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் நீரும் ஜீரணிக்கப்படுகிறது. இந்த ஜீரணத்துல சத்துக்களும் கழிவுகளும் பிரிகிறது. சத்துக்களும் கழிவும் எந்த அளவுல எந்த ப்ரொபோர்ஷன்ல பிரியணும் அப்படின்னா, சத்துக்கள் நிறையவும் கழிவுகள் கொஞ்சமாவும் பிரியணும். அதாவது 80% சத்துக்களும் 20% கழிவுகளும் பிரியணும். நம்ம ஜீரணம் ரொம்ப நல்லா நடக்குதுன்னா இந்த ப்ரொபோர்ஷன் நமக்கு கிடைச்சிரும். நம்ம ஜீரணம் நல்லா நடக்கலைன்னா இந்த ப்ரொபோர்ஷன் நமக்கு கிடைக்காது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 50-50 வச்சுப்போம், அல்லது 60-40 வச்சுப்போம். அதாவது 60% தான் சத்தா மாறுது, மீதி 40% சத்தா மாறல. தட் மீன்ஸ் கழிவா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கழிவுகளுடைய ஒரு பகுதி தான் காற்று கழிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த காற்று கழிவு தான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னா, இந்த காற்று இயல்பா எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகக்கூடிய நேச்சர் கொண்டது. இப்ப சளி எல்லாம் அப்படி மூவ் ஆகாது, ஸ்டூல்ஸ் அப்படி மூவ் ஆகாது, யூரின் அப்படி மூவ் ஆகாது. அது பிளாடர்லேயே தான் இருக்கும். இது ஸ்டூல்ஸ் பெருங்குடல்லே தான் இருக்கும். ஆனா காத்து அப்படி கிடையாது. அது எல்லா இடத்துக்குமே மூவ் ஆகக்கூடியது. அதுவும் அந்த காத்து எப்படியான காத்து அப்படின்னா, கழிவு காத்து. நல்ல காத்து கிடையாது, கழிவு காத்து. நம்ம உடம்புல நல்ல காத்து நிறைய இருக்குல்ல. 80% சத்துக்கள் கிரகிக்கப்படுதுன்னா அந்த 80%லயும் காற்று இருக்கும்.
அது நல்ல காத்து. இப்போ சரியா ஜீரணம் நடக்காம 40% கழிவு வந்திருக்குன்னா அதுலயும் காத்து இருக்கும். அது கழிவு காத்து. இந்த கழிவு காத்து எல்லா இடத்துக்கும் போறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நல்ல காத்து எல்லா இடத்துக்கும் போகணும். கழிவு காத்து எங்கேயும் போகக்கூடாது. அது அந்த காத்து வெளியேறதுக்கான வழிமுறைகள் இருக்கு இல்லையா? ஏப்பமாவோ ஆசன வாய் வழியாகவோ வெளியே போயிடும். ஆனா இந்த காத்து அந்த மாதிரி வெளியே போகாம எங்கேயாவது போய் சிக்கிக்கும். இதுதான் கேஸ்ட்ரைட்டிஸினுடைய தொடக்கம். இந்த கழிவு காத்து எந்த இடத்துல போய் சிக்குதோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய வேலைகளை ஒழுங்கா செய்ய விடாது. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு கெட்ட சக்தி இருக்கிற இடத்துல நல்ல சக்தினால நிம்மதியா வேலை செய்ய முடியாது. அப்ப அந்த நல்ல சக்தி என்ன தெரியுமா பண்ணும்? இந்த கெட்ட சக்தியை கிளியர் பண்றதுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு புரியுதா? ஒரு பாடி பார்ட்ல அந்த நல்ல காற்று சக்தி உடலியல் பணியை செய்யாம அங்க இருக்கக்கூடிய கெட்ட காத்தை வெளியே தள்ளுறதுக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் சில வலிகள். அதை வாயு தொல்லைகள்னு சொல்லுவோம். அதாவது கேஸ்ட்ரைட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். கெட்ட காற்று நல்ல சக்திகளை கொண்டு உடலை விட்டு வெளியேற்றப்படும் போது ஏற்படக்கூடிய தொந்தரவு. சரியா? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல நல்ல சக்திகள் செய்யக்கூடிய உடலியல் பணிகள் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா அது கெட்ட காத்து வெளியே தள்ளக்கூடிய வேலைக்கு கம்பல்லிங்கா ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா அதை ஃபர்தரா விட்டுட்டோம்னா இன்னொரு இடத்துக்கு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கெட்ட காத்து ஏதாவது இடத்துல தங்கி அங்க வலி உருவாகும், வீக்கம் உருவாகும். இப்போ நிறைய பேருக்கு ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் வீக்கம்லாம் சொல்றாங்க. பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்துக்கான ஒரு அடிப்படை காரணங்கிறது அடி வயிற்று பகுதியில அந்த கெட்ட காத்து தேங்கி அந்த இடத்துல அந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சுரப்பியில ஒரு வீக்கத்தை ஏற்படுத்துறது. அதுதான் ப்ராஸ்டேட் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த கெட்ட காத்து எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தும், வலியை ஏற்படுத்தும். அதனாலதான் அக்குபஞ்சர்ல நம்ம சிம்டம்ஸை பார்க்க மாட்டோம். அந்த இடத்துல எந்த கெட்ட சக்தி பாதிப்பு ஏற்படுத்திட்டு அப்படிதான் பார்ப்போம். இப்போ ப்ராஸ்டேட் பிரச்சனைன்னு அவருக்கு பார்க்க மாட்டோம், கேஸ்ட்ரைட்டிஸ் தான் பார்ப்போம். நாடி பார்த்தோம்னா கிளியரா தெரிஞ்சிடும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? கெட்ட காத்து எங்க இருக்கோ அங்க ஒரு பிரச்சனை நடக்கும்னு புரிஞ்சுக்கணும். அதுல இப்ப இந்த சம்மர்ல என்ன தெரியுமா நடக்கும்? வெளி சூழல்ல எக்ஸசிவ் ஹீட் இருக்குது. அந்த ஹீட் உள்ள போகும்போது அந்த கெட்ட காத்தோட இந்த ஹீட்டும் சேரும்போது இன்னும் அது ராக்கெட் வேகத்துல எல்லா இடத்துக்கும் போகும். ஏன்னா ஹீட் ஏருக்கு ஒரு ஒரு வேகம் கிடைச்சிருமா இல்லையா? ஸோ அது இன்னும் வேகமா போய் நிறைய பிரச்சனைகளை பண்ணும். இப்போ இதயத்தினுடைய பகுதிகளுக்கு போய் அது நின்றுச்சுன்னா தேவையில்லாத பெயின் வரும். ஏன்னா அங்க நல்ல சக்திகள் அந்த காத்த உக்கிரமா வெளியே தள்ளும். அப்ப நமக்கு நெஞ்சு வலி வரும். இதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா தப்பிச்சோம். இல்ல நம்ம ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம் அப்படின்னா பினிஷ். ஸோ புரியுதுங்களா? கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. இது அக்குபஞ்சருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு அன்பிரடிக்டபிள் டெட்லி கண்டிஷன் கூட சொல்லலாம். ஏன்னா எங்க போயும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த முடியும். அந்த அளவுக்கு இதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால இத பேசிக்ல இருந்து நீக்கிறதுக்கான ஒரே வழிமுறை என்ன தெரியுமா? நம்ம ஜீரணத்தை சரிவர செய்து கொள்வதுதான். அதை நம்ம செய்யல, அது உள்ளதான் நடக்குது. ஆனா அதுக்கான அடிப்படைகள் என்ன? பசி வந்த பிறகு மட்டும்தான் சாப்பிட வேண்டும். பொறுமையாக மென்று சாப்பிட வேண்டும். உமிழ்நீர்ல கலந்து சக்கையாக்கி தான் முழுங்கணும். சுவை தொண்டைக்குள்ள இறங்கக்கூடாது. சுவையற்ற உணவு சக்கை தான் தொண்டைக்குள் இறங்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமும் எஃபெக்டிவா கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ல இருந்து நம்மளை பாதுகாக்காது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நாட் ஒன்லி ஃபார் அக்குபஞ்சர் கிளினிக், எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு பேஷண்ட் வராருன்னா ஐம் டேம் ஷூர் அவருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லாம ஒரு நோய் அவரை ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டு வந்திருக்காரு. அதனாலதான் நம்ம எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலும் முதல்ல உங்க ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தி உங்க உடம்புல நல்ல சக்திகளை அதிகப்படுத்தி அந்த நல்ல சக்திகளை கொண்டு கெட்ட சக்திகளை நீக்கிக்கங்கன்ற அட்வைஸை நம்ம பண்றோம். ஸோ ஜீரண ஒழுங்குகளுக்கான வழிமுறைகளை அட்வைசஸ் அவருக்கு பிரதானமா பண்றோம்.
ஸோ நமக்கும் அதே தான். நீங்க கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தா தியானமே கம்ஃபர்டபுளா பண்ண முடியாது. தூக்கம் வந்துடும், வலி வந்துடும், மரத்து போற பிரச்சனை வந்துடும், கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். இந்த விபாசனாவோட அழகான எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு ஃபுல்லா கிடைக்காம போயிடும். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு தனித்துவமான கவனம் நம்ம கொடுக்கணும். ஒரு வேளை உணவை கூட முறையான பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. பொறுமையாக மென்று சாப்பிட வேண்டும். நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கங்க, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கங்க, எல்லாத்தையும் உடல் ஜீரணிக்கும். ஆனா அந்த பசி உணர்வு அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கணும். அப்பதான் ஜீரண அக்னி தயாரா இருக்கும், ப்ரிப்பேர்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன கொடுத்தாலும் அது சிதைக்கும், பிரிக்கும், கெட்ட விஷயங்களை ப்ராப்பரான சேனல்ல புஷ் பண்ணி அதை வெளியே தள்ளிடும். இது ரொம்ப கவனமா இருங்க. அதுவும் சம்மர்ல இன்னும் கவனமா இருங்க. இந்த கவனம் இருக்கிறதுங்கிறது நம்ம நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய கவனம் தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொறுமையா இருந்தாலே அந்த ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். அவசரத்துலதான் நம்ம எல்லாமே தவறுறோம். ஸோ பொறுமையா சாப்பிடும்போது முக்கியமா அந்த பொறுமைன்ற குணத்தை நம்ம செயல்படுத்தி பொறுமையா சாப்பிடும். இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த நினைவூட்டலோடு இன்னைக்கு நாம மெடிடேஷன் செய்ய ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்திற்குள் திரும்பிக் கொள்வோம். தியானத்தினுடைய அந்த முதல் 3 படிகளை எந்த அவசரமும் இல்லாம நிதானமா பண்ணுங்க. கண்கள் மூடப்பட்டு இருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். நம்ம கண்ணை மூடி இருக்கிறோம். கண்ணை திறந்துட்டா வெளி உலகம். கண்ணை மூடிட்டதுனால அக உலகத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு. அக உலகங்கிறது நமக்கான உலகம். வேற யாரும் உள்ள போக முடியாது. நமக்கான பிரத்யேகமான உலகம். நம்முடைய இறைவன் நமக்கான அருள்களை, இறை செய்திகளை இறக்கி இருக்கக்கூடிய ஒரு உலகம். இங்க மட்டும்தான் நமக்கு முழுமையான அமைதியும் தெளிவும் கிடைக்க முடியும். உலகத்துக்குள்ள போறது நம்முடைய உரிமை, அவசியம் என்பதை உணர்ந்து தியானத்தை தொடங்குங்கள். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிலை போல எங்கும் இறுக்கங்கள் இல்லாமல் முற்றிலும் தளர்வான தன்மையில் உடலை நிலைப்படுத்தி அதிஷ்டானாவை நிறுவிக்கொள்ளுங்கள். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனாபானா செய்ய தொடங்கலாம். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பான கவனம். ரொம்ப நிதானமா பொறுமையா ஆனாபானா நம்ம செய்யணும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் கவனம். நம்முடைய கவனம் உணர்வுடன் கூடியதாக இருக்கட்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இறைவன் புறத்திலிருந்து
நமக்கு உயிர் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக ஒவ்வொரு மூச்சையும் உணர்வோடு நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மூச்சையும் தவறவிட வேண்டாம். நம்ம ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனை என்றால் என்ன என்ற புரிதல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எவ்வளவு முக்கியமான நுட்பம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலம் இழக்க செய்யக்கூடிய ஒரு நுட்பம். அதை செயல்படுத்த வேண்டும். சாட்சி பாவனை தான் அந்த நுட்பம். சாட்சி பாவனை என்பது நம்முடைய உடலிலும் மனதிலும் புற சூழலிலும் எந்த ஒரு நிகழ்வு, மாற்றம், தூண்டல் நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான தீவிர கவனங்களும் செலுத்தாமல், எந்த விதமான பதிலளிப்புகளும் செய்யாமல், அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது நடக்கிறது, நான் பார்க்கின்றேன், அவ்வளவுதான் என்பதை போன்று ஒரு பார்வையாளரை போன்று இருப்பதுதான் சாட்சி பாவனை. உயிராற்றல் இதர உயிர்க்கூறுகளோடு இணைந்து பலம் பெற்று உங்களுடைய மனம் இரண்டின் அடுக்குகளை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு சூழல், வாய்ப்பு நீங்கள் சாட்சி பாவனையை மேற்கொள்ளும் போது அமைகிறது என்ற புரிதலோடு இதை செய்ய தொடங்குங்கள். அதிட்டானாவை உறுதியாக பேணிக்கொள்வது சாட்சி பாவனையை இன்னும் பலப்படுத்தும். தியானம் செய்ய தொடங்கலாம்.
திட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கண்டிஷன் பத்தி இன்னைக்கு நம்ம பேசணும். முடிஞ்ச வரைக்கும் புளிப்பு சுவை உள்ள உணவுகளை தவிர்த்துருங்க. இந்த வெரைட்டி ரைஸ் மாதிரி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. வெரைட்டி ரைஸ்னால் இந்த புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் மாங்காய் சாதம், புளிக்குழம்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரொம்பவும் காரமாக மசாலாவாக வேண்டாம், பர்டிகுலராக இந்த சம்மரில். எல்லாத்தையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னபடி பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. டைம்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள் உடம்ப கவனிங்க. பசிக்குதா சாப்பிடுங்க, அவ்வளோ. இந்த பசியுமே வந்து ஃபேக் அப்பிடைட்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு காலையில் 9 மணி ஆயிடுச்சுன்னா நமக்கே பசிக்கும் அப்படி நம்ம நம்பிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையாக அவங்களுக்கு பசிக்குதான்னு பார்த்துட்டு சாப்பிட்டுக்கோங்க. இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ல ரொம்ப முக்கியமாக எல்லாருமே தவறுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டின்னருக்கான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் மிஸ் ஆகுது நிறைய பேருக்கு. இல்லை, டின்னரை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சூஸ் பண்ணுங்க. எதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேஸ்ட்ரைட்டிஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா, நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் சாப்பிட்றது இந்த நாளையுமே தவிர்த்துக்கணும். இட்லி கூட ஒரு கணக்கில் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கும் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி, பொடி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால சென்சிட்டிவ் பீப்புள் வந்து இந்த 4 விஷயங்களையும் தவிர்த்துருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் சாப்பிட்றது. மதியம் சாப்பிட்ற மாதிரியே நைட் ரைஸ் சாப்பிடுவாங்க. அதுலேயும் ஒரு குரூப்பு நைட்டு தயிர் போட்டு சாப்பிடுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ டின்னரை பொறுத்த வரைக்கும் இடியாப்பம் சாப்பிடுங்க. கஞ்சி சாதம் இருக்கு இல்லைங்களா, அரிசி குருணையில் கஞ்சி மாதிரி வச்சு கொஞ்சமாக ஒரு பவுல் கொஞ்சம் வெஜிடபிள் வச்சு சாப்பிடுங்க. அல்லது ஏதாவது களி மாதிரி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். இதுவே போதும். இதையே நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கோங்க. டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு உங்களுக்கு தேவையானதை சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இதை தாண்டியும் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளோட்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, தண்ணியில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கணும். சில நேரங்களில் உங்களுக்கு கேஸ் இருக்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம், பர்டிகுலராக நைட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நைட்டு தூங்க போகிறோம், ஒரு 9:30க்கு தூங்க போகிறோமா, ஒரு 9:15, 9:10க்கு ஒன்று வஜ்ராசனம் அதில் உட்காந்துக்கோங்க. இல்லாட்டினா சம்மணங்கால் போட்டு நல்லா சாஞ்சி முதுகெலும்பு நேராக வச்சு உட்காந்துக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா உடம்புல எங்கேயாவது கேஸ் இருந்தா கூட அது அப்படியே மெதுவா ஏப்பமா வெளியே போகும். ஆசனவாய் வெளியே வெளியே போகும். அது வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க ஃபிளாட்டா படுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஃபிளாட்டா படுத்துட்டீங்கன்னா கேஸ் வந்து வெளியே போறதுக்கான சேனலுக்குள்ள போய் செட்டில் ஆகாது. உங்க ஸ்பைன் எரெக்டடா இருக்கும்போது அதனால அதுக்கான ப்ராப்பர் சேனல்ல, எக்ஸ்கிரீஷன் சேனல் போய் செட்டில் ஆகி வெளியே போயிடும். நைட்டு நீங்க கேஸ்ட்ரைட்டிஸ்ல பிரச்சனை வரும்போது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், நெஞ்சு வலி வரும், வேர்க்கும். சில நேரங்கள்ல அது வந்து கெட்ட கனவுகளாக கூட வெளிப்படலாம். அதனால எப்பயுமே தூங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வஜ்ராசனத்திலையோ முதுகெலும்பு நேரா வச்சு சம்மணம் போட்டு உட்காந்துட்டு அப்புறமா ஃபிளாட்டா படுத்துக்கணும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் விஷயங்கள்ல நம்ம இவ்வளோ கவனமா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய கிளைமேட், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய உணவுகள், அதனுடைய தரம் எல்லாமே அப்படியானதாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கலாம். இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.